Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். என்னங்க 12th முடித்தாச்சு, நல்ல மார்க் எடுத்தாச்சு, காலேஜ் சேரணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுலேயும் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இன்ஜினியரிங்கில் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, இதில் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எப்படி ஒரு பெஸ்ட்டு இன்ஜினியரிங் பிரான்ச்சை சூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோங்க. போன வீடியோவில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், எப்படி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க, அதையும் பாருங்கள். பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஹவு டு சூஸ் அ பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. எப்படி ஒரு பெஸ்ட்டு இன்ஜினியரிங் பிரான்ச்சை சூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோங்க. ஓகே, ரைட். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த கோர்ஸ் பெஸ்ட்டு கோர்ஸ், அந்த கோர்ஸ் பெஸ்ட் கோர்ஸ்னு அப்படி எதுவுமே கிடையாதுங்க. எல்லா கோர்ஸுமே பெஸ்ட் கோர்ஸ் தான், ப்ரொவைடட் நீங்கள் எஃபெக்ட் போட்டு உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி அந்த துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்த இன்ஜினியரிங் பிரான்ச்சில் இல்லை டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு எப்படி வெளியே வரீங்களோ, மார்க்கெட் நீடாக இண்டஸ்ட்ரி நீடாக எப்படி உங்களை நீங்கள் ஷைன் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து தாங்க அது பெஸ்ட்டு. ஸோ எல்லா இன்ஜினியரிங்குமே எல்லா படிப்புமே பெஸ்ட்டு தாங்க. இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்றது சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு நிலவரத்தில் டாப் மோஸ்ட்டு கோர்சஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த இண்டஸ்ட்ரி பேஸில் இண்டஸ்ட்ரி நீட்ஸில் சில கோர்சஸ் டாப்பாக இருக்குது. ஸோ அந்த டாப் கோர்சஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சரிங்களா? இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது 6 விஷயங்கள் இருக்குங்க. மொத்தம் 6 விதமான ஃபேக்டர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எந்த துறையில் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மூலமா அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உங்களோட விருப்பமான பாடத்தை சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட சாய்ஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கேரியர் பாத், நீங்கள் சூஸ் பண்ணுற பிரான்ச்சோட கேரியர் பாத் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரிலாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் டிமாண்டு பார்க்கணும். அந்த பர்டிகுலர் பிரான்ச்சோட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணுங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் என்னென்ன. இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா வெறும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியே வந்தால் வேலை கிடைக்குமானா கிடைக்காது. இன்ஜினியரிங் படிப்போட கூடவே அந்த மார்க்கெட் டிமாண்டை ஃபில் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறமா உங்களோட ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட்டு அதையும் தெரிஞ்சுக்கணும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட், அப்பா அம்மாவோட இன்ட்ரெஸ்ட்டு அதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? அதுக்கடுத்தபடியாக ஃபைனலாக இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும், அதுதான் பட்ஜெட், செலவு. ஒவ்வொரு இன்ஜினியரிங் படிப்புக்கும் டிஃப்ரெண்ட்டு விதமான கோர்ஸ் ஃபீஸஸ் இருக்குது. ஸோ ஒரு சில கோர்சஸ் நாமினல் ஃபீஸில் இருக்கும், ஒரு சில கோர்சஸ் ஹை டிமாண்ட் ஃபீஸில், ஹை டிமாண்ட் கோர்ஸாக இருந்தால் ரொம்ப ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த பட்ஜெட், உங்களோட ஃபேமிலி பட்ஜெட், அதாவது உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சோர்ஸஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் த பட்ஜெட். ஸோ இந்த மாதிரி 6 விதமான பாயிண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 6 விதமான பாயிண்ட்ஸை மனசில் வச்சுக்கிட்டு இப்போது நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேசிஸில், மார்க்கெட் டிமாண்டில், உங்களோட ஸ்கில்ஸு அதில் என்னென்னலாம் அப்ளை பண்ணணும், உங்களோட கேரியர் க்ரோத் எப்படி இருக்கும், உங்கள் பட்ஜெட் என்ன, அப்படி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி, உங்கள் ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இப்போ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிரான்ச் தாங்க உங்களோட பெஸ்ட்டு இன்ஜினியரிங் பிரான்ச். சரிங்களா? இதுதான் கைட்லைன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சில பேசிக் அல்லது என்ன சொல்லக்கூடியது டாப் இன்ஜினியரிங் பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு சில இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் பற்றி லிஸ்ட் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, எப்பவுமே கோர் இன்ஜினியரிங் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. கோர் இன்ஜினியரிங் சொன்னால் என்னங்க? முன்னாடிலாம் இன்ஜினியரிங் சொன்னாக்கா நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது 3 இன்ஜினியரிங் தான். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இது 3 தாங்க. அதுக்கப்புறமா வந்தது தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த 4 இன்ஜினியரிங் தான் கோர் இன்ஜினியரிங். இந்த கோர் இன்ஜினியரிங் எப்போ படித்தாலுமே, எந்த காலத்துலையுமே, எந்த 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 இயர், எந்த வருஷம் எடுத்தாலுமே இதுக்கு எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருக்குங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு சாய்ஸ் பார்த்திங்கன்னா
கோர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறது தாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஸோ யூஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வைட் ரேஞ்சாக வச்சுக்கோங்க, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வைட் ரேஞ்சாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் கோர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிஜி படிக்கும்போது உங்களோட கோர்லேருந்து நீங்கள் நேரோ பண்ணி ஒரு நீஷை நோக்கி போகலாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட படிப்பை நோக்கி நீங்கள் போகலாம். ஸோ ஸ்பெஷலைசேஷன் வந்து பெஸ்ட் இன் த பிஜி, நாட் இன் த யூஜி. இதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி எந்தெந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாங்க. ஓகே, உங்களுக்கு கோடிங்கில் ஆர்வம் இருக்கா, ப்ரோக்ராமிங்கில் ஆர்வம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆர்வம் இருக்குதுனாக்கா அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஆமாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து கோடிங்கு, ப்ரோக்ராமிங்கு, ஆப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் இதில் போகலாங்க. உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த செக்டாருக்கு மட்டும் இல்லைங்க, ஐடி செக்டார் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் செக்டார், ஹெல்த் செக்டார் எல்லா இடத்துலையுமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமொபைல்ஸு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸு, இவி சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ நிறைய இவிஸ் வந்துடுச்சு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு ஆட்டோமொபைல்ஸ்லேயோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்லேயோ, ரோபாஸ்டிக் இன்ஜினியரிங்லேயோ இல்லைனா வந்து எனர்ஜி சிஸ்டம் ரிலேட்டடான படிப்பு படிக்கணுன்ற உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு அல்லது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிரான்ச் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு. ஆமாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ் இங்கெல்லாம் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட்ஸ், அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எலக்ட்ரானிக் டிவைசஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் சிஸ்டமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அது மேலே இருக்குது, செல்ஃபாகவே வந்து உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்குது, படிக்க விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தென் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய பிரான்ச் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு. ஆமாங்க, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இட்ஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் நவடேஸ் இந்த ஃப்யூச்சரில். பார்த்தீங்கன்னா 5G வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிமாண்டிங் இன் 5G இஸ் கெட்டிங் மோர் இன்க்ரீஸ்டு. அதே மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடின்னு சொல்லக்கூடிய அந்த துறையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி அ பிக் ரெவல்யூஷன் இன் த ஃப்யூச்சர். ஸோ இப்போ நிறைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்துட்டுருக்குங்க. ஸோ அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில். சரிங்க, அடுத்தபடியாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி, அது வீடு கட்டுறதில், பில்டிங் கட்டுறதில், பிரிட்ஜ் கட்டுறதில், இந்த மாதிரி உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட்டில் உங்களோட ஃபீல்ட்ஸில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது சிவில் இன்ஜினியரிங்க. எஸ், சிவில் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிமாண்டிங் இன்ஜினியரிங். சென்ட்ரல் கவர்மெண்ட்லலாம் உங்களுக்கு வேலை வேணும்னாக்கா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாங்க. சஸ்டைனபிள் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய SD கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோல்ஸ் செட் பண்ணி குளோபலாக உலக அளவில் எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகளும் அதை அச்சீவ் பண்ணி அந்த டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பில்ட் பண்ணக்கூடியதுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் வாண்டடுங்க. அதுவும் நீங்கள் வந்து நார்மல் சிவில் இன்ஜினியர்ஸாக இல்லாமல் உங்களோட க்ரியேட்டிவ் தாட்ஸ் நீங்கள் அதில் போட்டு இன்டர்நெட் ஆஃப் IoT, அதாவது IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை மெர்ஜ் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணால் உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் கேர்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஸோ பயாலஜியும் படிச்சிருக்கீங்க, மேக்ஸும் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஹெல்த் கேர்லேயும் போடலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஹெல்த் கேர் மெடிக்கல் ரிலேட்டடாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இன்ஜினியரிங்காக வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க. ஆமாங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெண்டு துறையுமே இன்டகிரேட் பண்ணுதுங்க. இன்ஜினியரிங்கும் மெடிக்கல் ஃபீல்டு இன்டகிரேட் பண்ணி உங்களோட மெடிக்கல் மெடிக்கல் டிவைசஸை டெவலப் பண்ணுறதுலையோ பயோடெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுலையோ வந்து இது அந்த துறையில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர் ஸ்பேஸில்
ஏரோப்ளேன்ஸில், ஸ்பேஸ் ஷிப்ஸில், இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்சில், இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாக்கா அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துறை வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கு. ஆமாங்க. ஸோ இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் இதுவும் வந்து நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. பார்த்திங்கன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியாக நீங்கள் வந்து உங்களோட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இது வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது, ரொம்ப பிரபலமாக இருக்குங்க. ஸோ எல்லாருமே ஏஐ நோக்கி தான் போகணும். ஏஐ டூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற முடியும். ஏஐ இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அவுடேட்டட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் வந்து ஏஐ ஃபீல்ட் இஸ் க்ரோயிங் லாட். ஏஐக்கு வந்து தனியாக அப்படின்னு இல்லைங்க. எந்த ஒரு இன்ஜினியரிங் நீங்கள் படித்தாலும் அதை நீங்கள் ஏஐ ஸ்கில்ஸை நீங்கள் அதுக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணிங்க. ஸோ தட் உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஐக்குமே தனி பிரான்ச்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒன் ஆஃப் தி பிரான்ச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த துறையை நோக்கியும் நீங்கள் உங்களோட விருப்பத்தை செலுத்தலாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுறாங்க. சொல்லப்போனால் ஒரு டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா 1 மில்லியன் ப்ரொஃபஷனல்ஸ், ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ் வந்து 2026 தேவைப்படுறதுன்னு ஒரு டேட்டா சொல்லுதுங்க. ஸோ அதனால் வந்து நிறைய வாய்ப்புகள் அந்த ஃபீல்டும் இருக்குங்க. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுன்னு பார்த்து அந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து கெமிக்கல் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரி நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கெமிக்கல்ஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்விரான்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங், அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாக்கா நீங்கள் தேர்ந்தெடுக்க துறை வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், என்விரான்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்படி உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு நல்ல ஒரு குட் இன்ஜினியரிங் பிரான்ச்சை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்த்து பயன்பெறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.